نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن أم سلمة رضي الله تعالى عنها قالت جاءت أم سليم إلى رسول الله صلى الله عليه وسلم فقالت يا رسول الله إن الله لا يستحيي من الحق فهل على المرأة من غسل إلى آخره أو قال النبي صلى الله عليه وسلم صدق رسول الله الكريم அருமைக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் ஒரு விஷயத்தை பற்றி, ஒரு கல்வியை பற்றி தெரிந்து கொள்வதற்கு வெட்கப்படுவது என்பது கூடாது. ஏன்னா இன்னைக்கு சில விஷயங்கள் நாம் கேள்விகள் கேட்பதற்கு வெட்கப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். இதெல்லாம் கேட்டா நம்ம எது நினைச்சிருவாங்களோ, இது கூட தெரியல அப்படின்னு நினைச்சோம்னா தப்பா நினைச்சிருவாங்களோ, இதை போய் எப்படி கேட்கிறது என்பதையெல்லாம் எண்ணிக்கொண்டு ஒரு கூச்ச சுபாவம், இதன் காரணமாக அவர்கள் அதனுடைய கல்வியை தெரிந்து கொள்ளாமலேயே இருந்து உள்ளது இருக்கின்றதே, இதுதான் மாபெரும் ஒரு கைசேதமாக இருக்கின்றது. கற்றுக்கொள்வதற்கு வெட்கப்படுவதும், தனக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது என கருதி அகந்தை கொள்பவனும் ஒரு காலம் கல்வியை கற்றுக்கொள்ள மாட்டான் என்பதாக முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கூறுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லும்போது சொல்றாங்க, குறிப்பிட்டு சொல்றாங்க, பெண்களில் சிறந்தவர்கள் யார் என்பதை பற்றி சொல்லும் பொழுது மதீனத்து பெண்களாக இருக்கின்றார்கள், அன்சாரிகளே ஆவார்கள் என்பதாக சொன்னாங்க. ஏன் அவங்களை அப்படி சொன்னாங்க அப்படின்னா, மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு வெட்கம் ஒருபோதும் அவர்களுக்கு தடையாக இருந்ததில்லை. ஏன் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, அப்ப மதீனத்து பெண்மணிகள் கல்வியை கற்றுக்கொள்வதற்கு ஆர்வங்கள் அதிகமாக இருந்தது. அவர்கள் அதற்காக வேண்டி எந்த ஒன்றையும் வெட்கப்பட மாட்டார்கள். ஸைனப் பின்த் உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கூறுறாங்க, உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நிச்சயமாக அல்லாஹ் சத்தியத்தை எடுத்துச் சொல்வதற்கு வெட்கப்படுவது என்பது இல்லை. உண்மை என்று எடுத்துச் சொல்வதற்கு அல்லாஹ் எந்த காலத்திலையும் எதை கொண்டு வெட்கப்படுவதில்லை. அல்லாஹ் சொல்லும்போது, குர்ஆன்ல சொல்லும்போது சொல்லினா, அல்லாஹ் எதையும் கேவலமாக நினைக்கல. கொசுவை கூட அல்லாஹ் தஆலா எடுத்துச் சொல்வதற்கு அவன் கேவலமாக வெட்கமாக நினைத்து அதை இது செய்யறது, அதை கூட அல்லாஹ் தஆலா சொல்லத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்றான். ஒரு பெண்ணுக்கு கடிதமானால் அவள் மீது குளிப்பு கடமையா என்பதாக கேட்கிறாங்க. வெட்கப்பட்டு எப்படி கேட்கிறது அப்படிங்கிறது கூச்சப்பட்டு இருக்கல, ஒண்ணு கேட்கிறாங்க, அந்த இடத்துல கேள்விகள் கேட்கின்றாங்க. ஒரு பெண்மணிக்கு கடிதமாகி விடுகின்றது என்றால் இந்த பெண்மணி குளிக்க வேண்டுமா, குளிப்பு கடமையா என்பதை பற்றி கேட்கப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், அவள் உறங்கி விழித்ததும் தன் ஆடையில் இந்திரியத்தை அவள் கண்டால், தண்ணீரை கண்டால் குளிப்பது அவள் மீது கடமைதான் என்பதாக சொன்னாங்க. ஏன் இந்த விஷயத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள் என்றால், ஆண்களுக்கு என்று சொல்லும் பொழுது அவங்களுக்கு தெரியும் கடிதமாக கூடியது என்பது, பெண்களுக்கு அப்படியா கொண்டது ஒன்று ஏற்படாதுன்னு அதையும் கூட கேட்கிறாங்க. இதை கேட்டுக்கொண்டிருந்த உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கேட்கிறாங்க, அவங்க வெட்கத்துல தன்னுடைய முகத்தை கொஞ்சம் சுருக்கிட்டு
முகத்தை மூடிக்கொண்டு அவங்க சொன்னாங்க, பெண்களுக்கும் ஸ்கலிதம் ஏற்படுமா? பெண்களுக்கு இது போல ஆகுமா? தூக்கத்துல ஸ்கலிதம் ஆகக்கூடியது அவங்களுக்கு ஆகுமா அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நன்றாக கேட்டாய், நீ கேட்ட கேள்வி சரியான கேள்வி. ஆம், அப்படி இல்லை என்றால் அவரது குழந்தை எதனால் அவரை போன்றிருக்கின்றது என்று கேட்டார்கள். ஒரு குழந்தை தாயை போல்தான் பிள்ளை என்பதாக சொல்வார்கள். இந்த அவர்களுக்கு கடிதம் என்பது இருக்கின்றது, தூக்கத்தில் இது ஒன்று ஏற்படக்கூடியது இருக்குது. அதுக்கு என்ன செய்யறாங்கன்னா குளிச்சாலே போதும், அப்ப தூய்மை ஆயிடுவாங்க. பாக்கி உள்ள காலகட்டங்கள்ல அந்த மாதவிடாயுடைய காலகட்டங்கள் அதனுடைய நாட்கள் கழிக்க வேண்டும், நின்றது பின்னால்தான் குளிப்பு என்பது அவர்களுக்கு முழுமையாக சுத்தத்தை அவர்கள் அடைவார்கள். அப்ப இந்த விஷயங்கள் இருக்கின்றது தூக்கத்தில் ஏற்படக்கூடிய ஒன்று. இப்படி ஏற்பட்டால் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, அப்பொழுது அவர்கள் அதற்கு பின்னால் குளித்தால் தூய்மை அடைந்து விடுவார்கள், போதுமான ஒன்று என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கத்தை சொல்கின்றார்கள். அப்ப இந்த விஷயங்கள் கேட்பதற்கு கூச்சப்பட்டு கொண்டு இருந்தால் இன்னைக்கு ஒரு கல்வி கிடைச்சிருக்காது, ஒரு தெளிவு கிடைச்சிருக்காது. இன்னும் அலி ரலியல்லாஹு தஆலா அதிகமாக வெட்கப்படக்கூடியவர்கள். ஆண்கள்ல பாத்தீங்கன்னா அலி ரலியல்லாஹு தஆலா அதிகமாக வெட்கப்படக்கூடியவங்க. ஆனா மார்க்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிங்கிறதுல சில விஷயங்கள்ல மறைமுகமா ஆட்சி கேட்டு தெரிவாங்க. அவங்களுக்கு ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு உபாதைகள் உள்ளது. உணர்ச்சியின் போது லேசான முறையில் அந்த ஈரப்படுதல் என்பது ஏற்படக்கூடிய ஒன்றாக இருந்த பொழுது அலி ரலியல்லாஹு தஆலாவுக்கு இது அதிகமாக ஏற்பட்டுக் கொண்டிருக்கும். இது எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறது? ஏன்னா அவர் மாமனாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய மாமனாரா இருக்காரு. ஒண்ணு என்னன்னா, சிறு குழந்தையில் இருந்து அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை வளர்த்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப தந்தையுடைய ஸ்தானத்தில் இருக்கின்றார். தந்தையாக மட்டும் தந்தையுடைய ஸ்தானத்தில் இருந்து இவரை வளர்த்து அனைத்தையும் கட்டுத்தந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப எப்படி கேட்கிறதுன்னு அவங்க தயங்கிக்கிட்டு ஒண்ணு மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை விட்டு கேட்கிறாங்க, எப்படி ரசூலுல்லாஹி கேள்வி கேளுங்க. உணர்ச்சி ஏற்படக்கூடிய சமயங்கள் ஏற்படக்கூடிய அந்த ஈரக்கசிவுகள் இருக்கின்றதே, இதன் காரணமாக குளிப்பு கடமையாயிருமா அப்படிங்கிறது நீங்க கேளுங்க அப்படின்னு. அப்ப ஒண்ணு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. கேட்ட உடனே அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இல்ல குளிப்பு கடமை இல்ல, அந்த சமயத்தில் அதற்காக நீங்கள் உதவி செய்து கொள்வது கடமை. நீங்க உதவி செஞ்சு விட்டாலே போதும், சுத்தம் பண்ணிட்டு உதவி செஞ்சுட்டாலே போதும், குளிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக இப்படியா கொண்ட விஷயங்கள் எல்லாம் மார்க்கத்தில் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது, சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை கேட்டால்தான் தெரியும். அப்பொழுது கேட்டு கேட்டுதான் இந்த மார்க்கத்தில் பல்வேறு விஷயங்களை தெளிவுபடுத்தப்பட்டு இருக்கின்றது. ஆக வெட்கம் என்பது கல்விக்கு தடையல்ல, தடையாக இருக்கக்கூடாது என்பதைத்தான் இந்த பாடங்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நண்பாக்கியங்களை வல்லவமாக நம் அனைவருக்கும் தந்தார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.